வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 10 நிமிஷத்துல அவல் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லட்டு செய்ய பாரம்பரிய அரிசி பூங்கார் அவல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து ட்ரை ஆகுற வரை வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல 2 அல்லது 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி 2 கப் பூங்கார் அவலை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த அவலை மிக்சியில கொரகரப்பாவோ இல்ல ஃபைனாவோ உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொரகரப்பா அரைச்சு எடுத்திருக்கேன். அரைச்ச அவலை நெய்ல வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையுடன் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்க 1 கப் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லமோ கருப்பட்டியோ கரைச்சு ஃபில்டர் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். லைட்டா பிசுபிசுப்பு பதம் வந்ததும் அரைச்சு வச்சிருக்கிற அவலோட சேர்த்து லட்டு பிடிச்சு வச்சுட்டா 1 வாரம் அல்லது 10 நாள் வரை வச்சு சாப்பிடலாம். பெண்களுக்கான பூங்கார் அரிசி அவல்ல இந்த மாதிரி லட்டு செய்து உங்க வீட்டு பெண்கள் மற்றும் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. லட்டு பிடித்து வைத்தவுடன் கிறிஸ்பியா இருக்கும், ஊற ஊற சாஃப்டா மாறும். என்னோட பசங்களுக்கு கிறிஸ்பி லட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அவல் லட்டை மாப்பிள்ளை சம்பா அவல், கருப்பு கவுனி அவலிலும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.